படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். மலையில தாந்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. நீ இசை புயல் A.R. ரஹ்மானுடைய இசை மேதமையை உணர்ந்து கொள்வதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னார்? மூர்க்க முத்தங்கள், அடாவடி அணைப்புகள், அன்பின் அட்டூழியங்கள், ஸோ இதெல்லாம் சான்ஸ் அப்படியே நல்லா படிக்க சத்தமாக நீங்கள் வீட்டில் படித்தீங்கன்னா. அன்று விழுந்தவ இன்னும் எழும்பல, மெல்ல மெல்ல கரைந்த நீ மனுஷகுமாரி அல்லல், அதையும் தாண்டி மகாபடாரி. ஒரு பாட்டை அவர் எடுத்து கோக்குறாருல, அதில் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒரு ட்ராமா இருக்கும். 48 நாள் உன் நினைவுகளை மறக்கடித்து அப்படி என்ன கொடுக்க போயிறாரு இந்த ஐயப்பன், ரைட்? அஃப்கோர்ஸ் இது வீடியோவில் வரும்போது bro will be trolled left and right along with me. அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மியூசிக்கை என்டர்டெய்னிங்காக டெலிவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான விளக்கமாக இல்லை அதுக்கான ஒரு அர்த்தமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருப்போம் அப்படின்றது தெரியாது. ஸோ அலெக்சாண்டர் பாபு சாரோட இந்த அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட்ன்ற ஷோ ஒருத்தர் எப்படி இந்த மியூசிக்கை இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளவு தெளிவோட அது எத்தனை தடவை பார்த்துருந்தா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருப்பாங்க, எப்படியான வரிகள், எத்தனை இடத்துல நகரம் வருது, எத்தனை இடத்துல நகரம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிச்சு அந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு ட்ரிபியூட்டா தன்னோட ஷோ மூலமா பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபேக்டரை கொடுத்து பழைய பாடல்கள் எல்லாத்தையும் இந்த பாட்டு கேட்டு பாருங்களேன், இந்த பாட்டு கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க நம்ம ஜெனரேஷனுக்கு நம்ம ஜெனரேஷனுக்கு அந்த பாடல்களை கடத்துறது அப்படின்றது ரொம்ப எளிமையா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் அடுத்து எப்போ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு ஏக்கமும் அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த செஷன்ல சாரோட கவிதைகளையும் சாரோட பாடல் வரிகளையும் அலெக்சாண்டர் பாபு சார் எந்த அளவுக்கு ரசித்து கவனிச்சிருக்கிறாரு. ஸோ அதுலேருந்து அவருடைய பேட்டர்னில் அவருடைய ஸ்டைலில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். வெல்கம் சார். நம்ம எல்லாருமே திரை இசை பாடல்கள் நம்ம கல்ச்சரில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கமான உறவோடு தான் இருப்போம். எப்போதுமே திரை இசை பாடல்கள் சினிமா பாட்டு ரொம்ப ஒரு பிரமிப்பை கொடுக்கும். ஏன்னா அந்த பாடல்கள் தான் நெருக்கி கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த பிரமிப்பு எப்போதுமே வரும். எப்படி இப்படி ஒரு தாட்டை அந்த ஒரு சந்தத்தில் தன்ன நன்னே நானா வாட்டவர் அதில் எப்படா பண்ணுறாங்க இருக்க டக்குன்னு போய் எப்படி அழகாக அப்படி உட்காருது. அந்த தாட்டை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்புறம் இவ்வளோ கோடி வார்த்தையில் அதில் போய் அப்படியே அழகாக அது நான் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம வேறு இன்னொரு லைன் இதே மாதிரி எழுதி பார்க்கலாம், முடியவே முடியாது, ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஸோ நாமத்துக்கார் கூட ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நான் கதைகள் எழுத போகலான்னு பார்க்குறேன், பாடல்கள் எழுது அவ்வளோ பெரிய அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வரி அவரோட இறப்புக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் நிறைய அவருடைய பழைய எழுத்துக்கள்லாம் சொல்லும்போது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எழுதுறாங்க. இவ்வளோ நெருக்கம் இருந்து கூட நம்ம அந்த பேர்கள்லாம் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இந்த பாட்டு யார் எழுதியிருக்கிறா, அதுவும் இந்த காலத்தில் நிறைய பேர் எழுதுறாங்க. ஐஎம் ஷுர் கல்லூரி படிக்கும்போது தான் நம்ம உட்காந்து கேட்போம். அப்போல்லாம் ஆல்பம்ஸ் வரும், ஆல்பம் கேட்குற பழக்கமே போயிடுச்சு. ஒரு அவதாரம், ஒரு தேவதை, இதெல்லாம் ஆல்பம் கேசட்டை வாங்கி போட்டு அதை ஒரு மணி நேரம் கேட்குறது ஒரு ஆக்டிவிட்டியாக நடக்கும். சில சமயம் சேர்ந்து கேட்போம் அல்லது தனியாக கேட்போம். அந்த அனுபவம் அப்போ கூட கவிஞர்கள் யார் பாடலாசிரியர்கள் பேர் ரொம்ப நோட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஒரு மாதிரி தோராயமாக தான் அடிச்சுட்டு இருப்போம். இந்த பாட்டு நான் வைரமுத்து தான் எழுதியிருப்பார், ஓ இது 90s மாப்பிள்ள. அஃப்கோர்ஸ் 80s அவங்களாம் பிரிஞ்சுட்டாங்கல்ல, வாலி. அப்போ பழைய பாட்டுனா கண்ணதாசன். இப்போல்லாம் ஒரு மாதிரி சறுக்குன்னு 2 செகண்ட் மேலே ஒரு வீடியோ நிற்க மாட்டேங்குது. யுவபாரதி ஒரு புக்கில் முன்னுரையில் எழுதியிருக்காரு, இப்போல்லாம் பாட்டு எவனும் கேட்குறதே இல்லை, பாட்டெல்லாம் பார்க்குறாங்கப்பா, விஷுவலாக வந்தால் ஒழிய உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாருமே அது உடன்பட்டு தான் ஆகணும். ஸோ இட்ஸ் சச் அ ட்ரூ திங். பட் இப்போ இருக்கிற பாடல்களையும் நான் ஆக்டிவாக ரொம்ப உட்காந்து கேட்குறதில்ல. நான் இன்னும் அந்த கஸ்தூரி ராஜா சொன்ன மாதிரி 90s கேட்ட இளையராஜா பாட்டிலேருந்து வெளியில் நான் வர முடியாமல், ஸோ அதை பற்றியே நிறைய பேசலாம். அதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாட்டு கேட்கலான்னு நினைக்கும் போது நம்ம கேட்ட பிளேலிஸ்ட்டே திரும்ப கேட்கலான்னு கூட அந்த தாட்டு தான் திரும்ப வருது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களில் நிறைய பாடல்கள் யுகபாரதியும் தெரியாமலே நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த பரிச்சயத்துக்கு அப்புறம் ஓ மை காட் திஸ் கை அப்படின்னு சொல்லுவோம்ல இன்ஸ்டாகிராமில், ஓ மை காட் திஸ் கை, ஓ மை காட் திஸ் கைன்ற அளவுக்கு நான் வியந்து பார்த்த ஒரு சில கவிஞர்களில் கண்டிப்பாக யுகபாரதி ஒரு இது குறிப்பாக அந்த பாட்டை எல்லாம் பார்க்குறோங்கிறது ஸோ ட்ரூ தான்.
ஸோ 2 வருஷம் முன்னாடி அந்த பாட்டோட அந்த இம்பேக்ட் வந்து இன்னமும் எனக்கு இருக்குது. அதை அடிக்கடி நான் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக கேட்டுப்பேன். எப்படி வந்து ஒரு எழுத்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். நானும் காமெடிக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரைமிங்காக டைமிங்காக எழுதுனுங்கிற போது இந்த பாட்டு தான் எனக்கு ரெஃபரன்ஸ். இந்த பாட்டை வந்து நான் அப்படியே ஒரு பில்டப்பாக சொல்கிறேன். நீங்கள் எந்த பாட்டுன்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த பாட்டு வந்து ஆடியோவில் நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விருத்தம் மாதிரி ஒரு பெரியவர் பாடுறாரு. ஒரு ஹம்மிங் ஒன்று போகுது. அந்த ஹம்மிங்லேயே வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ஸான விஷயம் நடந்துருச்சு. ஏதோ ஒரு கொடுமை ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதை வந்து புலம்பல் மாதிரி ஒரு பாடல் வருது அப்படின்னு அதை ஹம்மிங் கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பாடல் தான். ஒரு கொடுமை ஒன்று நடந்துருச்சு. அதை பற்றி அந்த பெரியவர் என்ன சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். தனநன்ன தானன்ன தன்னன்ன நானா, இதுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அவருக்கு வந்து மனசில் இடிச்ச மாதிரி இருக்குது. அவர் எப்படி ஃபஸ்ட்டு 2 லைன் என்ன போடுவாங்கன்னு நினைக்கும்போது சான்ஸே இல்லாமல் இருந்தேன். அந்த 2 லைன் அப்படியே உட்காந்துட்டேன் நான். மலையில தாந்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா, சிங் 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 சிங். அந்த சிங் சிங்கில் வந்து பயங்கரமாக அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அடுத்து என்ன வெடிக்க போதுன்ற மாதிரி இருந்தது. அந்த பாட்டை நீங்கள் போய் கேட்டுப்பாங்க. ஐம் ஷூர் ஆல் ஆஃப் யூ நோ திஸ் சாங். மலையில தாந்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஃபஸ்ட்டு 2 லைனில் சொல்லிட்டார், இது ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, மலையிலே தீ பிடிச்சிருச்சு, என் மனசில் இடி இடிந்து விழுந்துருச்சு, தவில் எடுத்து தாளாடிடா ராசா, தன்னானா தன்னானா பாடுவே ராசா. நெக்ஸ்ட் லைனில் ஹி இஸ் டெல்லிங், அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை நான் அப்படியே ரொம்ப வியந்து இப்படி தான் எழுதணும்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் லைன் ஹி ஹாஸ் டு சே, இது என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது, தவில் எடுத்து அடுறா, நான் இதை பாடியே ஆகணும், அழுதே ஆகணுன்ற மாதிரி. தவில் எடுத்து தாளாடிடா ராசா, நான் தன்னானா தன்னானா பாடுவே ராசா. நெக்ஸ்ட் அவர் சப்ஜெக்டுக்குள்ளே வராரு பாருங்க. இப்போ சொல்லணும், சார் என்ன பிரச்சனை ப்ரோ, என் மக்களுக்கு பிரச்சனை. குச்சுக்குள்ள கிடந்த சனம், கூனிச்சாக்குல சுருண்ட சனம், அதுலேயே நான் வந்து பொங்கி அழுதுட்டு இருக்கேன். இது வந்து நான் படம் கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் நான் படிச்சிருந்தேன்னா இன்னுமே பயங்கரமாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த லைன், பஞ்சம் பசி பார்த்த சனம். ஸோ அது வந்து இந்த ஜனங்கள் அனுபவிக்காதே இல்லை, தே ஹவ் சீன் இட் ஆல்ன்ற மாதிரி ஒரு லைன். அதுக்கு அடுத்த லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அதுக்கு தகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன். அடுத்த லைன் ஞாபகம் இருக்கா? படையிருந்தும் பயந்த சனம். எப்படியா எழுதுனா இந்த மாதிரி, எப்படியா எழுதுனா அப்பா. ஸோ அந்த ஒரு ரசிகனா அந்த லைனில் வந்து வலியையும் வலிமையையும் ஒரே லைனில் சொல்லிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. இயலாமையும் ஒன்னால் இயலும். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அது அங்கே தான் லேயர்ஸ், அங்கே தான் வந்து இந்த மாதிரி பாடலாசிரியர்கள் பிரமிப்புக்கு வந்து உரியவர்கள் ஆகுறாங்க இல்லை. ஸோ ஒரே லைனில் வந்து இப்படி உட்டியடா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. உன்னால் முடியுமே, நீ பண்ணியிருக்கலாமே, படையிருந்தும் பயந்த சனம். அதுக்கப்புறம் அந்த இசை அப்படியே எங்கேயோ. ஸோ அது வந்து ஒரு அழுகை பாடல், புலம்பல் பாடல். பயங்கரமாக அந்த குமரி அப்படி இழுத்து அழுவோம்ல, அதுக்கு எழுதியிருக்கிறாரு. பட்ட காயம் எத்தனையோ அதை சொல்லி புட்டாரிடுமோ. அங்கே வந்து அழுகைக்கான ஒரு லைன், அழுகைக்கான ஒரு வரி, அதெல்லாம் எப்படா பண்ணுறாங்க. ஸோ என்று பிரமிக்க வைத்த அந்த பாட்டு. பட்ட காயம் எத்தனையோ அதை சொல்லி புட்டாரிடுமோ, ஆரிடுமோ ராசா, ஆரிடுமோ ராசா, ஆரிடுமோ ராசா, மலையில தாந்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. ஸோ நான் கேட்ட இந்த பாஸ்ட் 5 years ஆர் ஈவன் 10 years நான் ஒரு தடவை கேட்டு அப்படியே கிறங்கி போய் உட்காந்து இந்த பாட்டை உட்காந்து இது எப்படி எழுதுறாரு அப்படின்னு ஸ்டடி பண்ண பாட்டில் வந்து இந்த பாட்டு ஒரு பாட்டு நிச்சயமாக. நீங்கள் இவ்வளோ ரசித்து கேட்ட, அதை கவனித்து அந்த பாடல் உருவான விதம் பற்றி சார் பேசினாங்கன்னா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த மலையில் தான் தீ பிடிக்குது சாங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்னென்னா, அது எந்த மேடையிலும் யாரும் சொல்லலை. அதுக்கு என்ன காரணம்னா, அதில் வந்து அது எழுதி மெட்டமைக்கப்பட்ட பாட்டு. அந்த படத்தில் எங்கே அந்த பாட்டு இடம்பெறணுமோ அங்கே அந்த பாட்டு இடம்பெறலை. அது ரொம்ப பின்னாடி இடம்பெற்றுச்சு. ஏன்னா பாடல் வந்ததுக்கு லேட்டானதுனால.
அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே அந்த கிணற்று சம்பவம் முடிஞ்ச உடனே தான் இது வந்திருக்கணும்ல. ஆமாம், அந்த கிணற்று சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த மேலே ஏறி நின்று மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசாங்கிறது அங்கே வந்திருக்க வேண்டிய பாடல். அவர் கேமரா கழுறாருல அந்த இடத்துல வந்திருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நாட்டுப்புற பாட்டு, வந்து மலையில தான் தீப்பிடிக்குது ராசா எல்லோரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்குது, அந்த முதல் வரி. அதை வச்சு தான் இது மொத்தமும் எழுதணும். அது மொத்த அரசியலையும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டு நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடி, இது இவ்வளோ சிறப்பாக அந்த பாட்டு இருக்காங்கிறது எனக்கே இங்கே உட்காந்துருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாமோங்கிற அளவுக்கு எனக்கு தோணிருச்சு. அதனால் இது பாட வைக்கும் பொழுது இது யார் பாடலாம் அப்படின்னோடனே வடிவேலு பாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சுற்றி முடிவாயிடுச்சு. அது யாரோட? அது இயக்குனர் மாதிரி செல்வராஜ். ஆக்சுவலாக ரஹ்மான் சாரும் ரொம்ப விரும்பினார், உதயநிதியும் விரும்பினார். எல்லாரும் விரும்பி அவரை கூப்பிடும்போது அவர் வரல. லிரிக் அனுப்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் அனுப்பிச்சோம். அப்புறம் அந்த மெட்டு அனுப்பிச்சோம். மெட்டு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டமான டியூனாக இருக்குது, நான் பாட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டார். அப்புறம் வந்தார். அவர் பாட ஆரம்பித்தா வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அவருக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது, அவரால் பாட முடியல. அப்போ வெளியில் வந்து சொன்னார், நான் பாட முடியாமல் போய்டுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாகரிகமாக மறுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நீ வந்து இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசை மேதமையை உணர்ந்து கொள்வதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னார், அந்த மைக்கை கொண்டு வந்து இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வச்சார். ஒரு காஃபி கொடுக்க சொன்னார். ஒரு காஃபியை வந்து வடிவேல் குடித்தார். குடித்து முடித்தோடனே, நீங்கள் இந்த நாகூர் ஹனீஃபா பாட்டெலாம் பாடுவீங்கல்ல, அதை பாடுங்க அப்படின்னார். கடகடன்னு ஒரு பாடினார். இந்த பழைய பாட்டெலாம் பாடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பாட்டிலையும் இருக்கக்கூடிய 4 வரியாக பாட சொன்னார். அவர் பாடினார். இவ்வளோலாம் பாடுறீங்க, இந்த பாட்டை பாட முடியாதா, பாடுங்க அப்படின்னோடனே இவர் பாட ஆரம்பித்தார். மலையில தான் இந்த பாட்டு வந்து கஸ்தூரி மனம் கமலும் அங்கே பாடினீங்கல்ல, அதே தான் பாடுங்க இப்போ அப்படின்னாரு. அடுத்த 15வது நிமிஷம் மொத்த பாட்டையும் பாடி முடிச்சார் வடிவேல். அது என்ன, இதுலேருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதுங்கிறதா, இசை கவிதை இலக்கியம் இது எல்லாமே வெளியில் கிடையாது, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறது. அதை பண்படுத்தி சரிப்படுத்துவதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டால் எல்லோரும் வடிவேல் ஆகிவிடுவார்கள், எல்லோரும் இசைஞானி ஆகிவிடுவார்கள், எல்லோரும் இசைப்புயல் ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறதான் நேரடியாக நான் பார்த்தேன் அந்த சம்பவம். ஸோ இது ஒன்று யுகபாரதிட்ட நான் நிறைய அந்த புத்தகங்களில் படிக்கும்போது அவர் வந்து எல்லாத்தையும் இப்படி உடச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ முன்னாடி நம்ம பாரதியிலேருந்து இல்லை மற்ற பெரிய கவிஞர்கள்லாம் பார்த்து அந்த பாட்டுனா அவ்வளோ சுலபமாக வந்திருக்காதுன்னு ஒரு மேஸ்ட்ரோவே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. பாட்டுன்னு நினைப்பதெல்லாம் பாட்டாக இருப்பதில்லை, அது லேசான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது. அதெல்லாம் அட்டம்ப்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இவர் வந்து புத்தகங்களில் முன்னுரையில் எழுதுறாரு. அதெல்லாம் பாட்டு எல்லாருமே எழுதலாம், எல்லாருமே ஒரு பயிற்சி இருந்தால் அது ரொம்ப எழுதி விடலாம்னு அவர் அவ்வளோ கிவிங்காக இருக்கணும். அவர் பாட்டு ஃபுல்லாக அவர் புத்தகங்கள் எழுத்தில் வந்து அந்த கிவிங் நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேங்க்யூ. பழைய சாங்ஸை வந்து டீகோட் பண்ணி இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமாடா உங்களுக்கு, பாருங்க அப்படின்னு சொல்லி இது இன்பத்தேனை பருகுங்கள் அதில் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து அலெக்ஸ் சார் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய கவனிச்சிருந்துருப்பீங்க அந்த பாடல்கள் கூடிய வரிகளையும் இசைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. பட் எந்த ஒரு விஷயம் இவரோட ஷோ பார்த்துட்டு இவரோட அந்த ஈவெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இது நம்ம கவனிக்கலையே இவ்வளோ நாளா சூப்பர்ல அப்படின்னு? அவரோட எல்லா ஷோவும் நான் பார்த்துருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸன் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து கொட்டும். அது ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் வந்து என்னென்னா, ஒரு பாட்டை அவர் எடுத்து கோக்குறாருல, அதில் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒரு ட்ராமா இருக்கும். இந்த ட்ராமா வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். திடீர்னு வந்து இப்போ போனாங்களா, காற்று வாங்க போனேன் அப்படின்னு போனாங்களா, அங்கே போனோடனே அந்த அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே மெல்லடா அந்த ஃப்ளோ அவருக்கு வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர்களின் மேதையாக இருக்கணும் அவன். அப்போ தான் அதை செய்ய முடியும். அது தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய இசைப்புலமை அது ரொம்ப முக்கியமானது. அதாவது பொதுவாக இப்போ பட்டிமன்றங்கள் எல்லாம் கூட சினிமா பாட்டை பற்றியெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. அது சில சமயம் பாடலாசிரியர்கள்லாம் ரொம்ப திட்டுவாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் அவங்க நல்லாவே பாட மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ என்னை திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் நல்லா பாடிட்டு திட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பார்க்குற பொழுது அலெக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான தன்மை வந்து நான் வந்து பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கான ஒரு காமெடி பண்ணுவார். ஆனால் அது நமக்கு வந்து வருத்தாது. ஒருத்தனை ஹட் பண்ணாமல் அவனுடைய ரசனையை ஒரு கிண்டல் அப்படி தாண்டிட்டு போகிறார்ல, அது ரொம்ப தனித்துவமானது. அதை எப்படி அதை உருவகிச்சு அதை எப்படி சரி பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து எப்படி தான் சீர்காழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, சீர்காழி சார்ந்தவங்க சீர்காழி ரசிகர்களெல்லாம் இவர் அடித்து கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கும் போது சீர்காழியே கேட்டாலே சிரிச்சிருவாருங்கிற அளவுக்கு ஒரு காமெடி வந்து டக்குன்னு அந்த இடத்துல போட்டுருவார். அது வந்து ரொம்ப அது எப்படி அவர் பண்ணுறாருங்கிறது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அது
எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவருக்கு வந்து அந்த ஷோவை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் அந்த தொடர்ச்சி அடுத்து வருது. அப்புறம் காலகட்டங்களை வந்து மாற்றியெல்லாம் சொல்லவே மாட்டார். நான் போய் கிராஸ் செக்லாம் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் அலெக்ஸுங்கன்னா அவ்வளோ சிறந்த தமிழ். ஏன்னா நான் ஒரு 2000 வருஷ தமிழ் பாட்டு 2000 வருஷ இலக்கியங்களை எல்லாம் படிச்சுட்டு ஒரு 100 வருஷம் தமிழ் சினிமா பாட்டெலாம் மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல பாட்டு எழுதினவன் பேரையோ பாண்டவன் பேரையோ நம்மளால் மாற்றி சொல்லினாக்க மாட்டிக்கு வரல. இது வரைக்கும் நான் சொல்லுகிறேன், அவர் எங்கேயுமே யாருடைய பெயரையும் தவறாக சொன்னதே கிடையாது. அதே மாதிரி அந்த பாடலாசிரியர், அந்த இயக்குனர், அந்த பாடியிருக்கக்கூடிய பாடகர், அந்த இசையமைப்பாளர் எல்லாரையும் வந்து கௌரவிக்கக்கூடிய ஒரு விதமாக அவர் செய்யக்கூடிய இந்த தொடர் காணொளிகள் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக சமூகத்தில் வந்து எனக்கு வந்து அலெக்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக முதல்ல சொன்னது வந்து ராஜமுருகனுக்கு முன்னாடி வந்து கருப்பழனியப்பன் தான். இந்த நேரத்தில் கருப்பழனியப்பனுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று அவர் பார்த்துட்டாருன்னா உடனே எனக்கு பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எதை நான் பார்த்தாலும் அவருக்கு அனுப்பேன். ஏன்ப்பா நீ என்னை விட அலெக்ஸோட தீவிர ரசிகராக மாறிட்டியே நீ அப்படின்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம். அந்தளவுக்கு வந்து அலெக்ஸனுடைய பங்களிப்புங்கிறது சமூகத்தில் பழைய பாடல்கள் மீது இருந்த அன்பை காதலாக மாற்றியிருக்கு. அந்த மேஜிக் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா கவிதை வாசிச்சிடலாம் சார். அந்த ஸ்க்ரீன் பிளே மேஜிக். ஸ்க்ரீன் பிளேயா? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டார் சார். அதனால் அவ்வளோ யுகபாரதி மாதிரி பயங்கரமான இவ்வளவு அனலிட்டிக்கல் பவர்லாம் நமக்கு கிடையாது. அந்த இது வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த மெட்லைன் ஒன்று பண்ணுவோம் அறிவில்னோம். எல்லா கான்சர்ட்லேயும் வந்து ஒரே பீட்டில் உள்ளதை ஒரே மாதிரி தக்கணும் அப்படி போடு அதில் அந்த பீட்டில் வர வரிசையாக எல்லா பாட்டையும். ஸோ இந்த ஒரு எம்எஸ்வி செட் எழுதும்போது இவ்வளோ சூப்பரான பாட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கதை பண்ண முடியல, என்ன பண்ணலான்னு சொல்லி மெட்லே ஐடியா போயிடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ மெட்லைன் போயிட்டாலே ஒரு மாதிரி லவ் இது அதுன்னு வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு இது கவிதை எழுதுகிறான், கொடுக்குறான், அப்புறம் காதல் வருது, கல்யாணம் ஆகுறாங்க, ஃபஸ்ட் நைட் போகிறாங்க, அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க, பிரிஞ்சிடுறேன்னா இறப்பே வந்துடுது. இருந்தாலும் இந்த கேர்ள் கம்ஸ் பேக். பார்த்த ஞாபகம் இல்லையோ, த கேர்ள் இஸ் பேக் எவ்ரிபடி. திஸ் இஸ் தமிழ் சினிமா, த பேபி வில் பி பேக், ரைட்? ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான். அதில் சின்ன இது. பட் அந்த பாட்டோட வலிமை தான். ஸோ அதை கேட்ட உடனே நமக்கு ஆகாமெல்ல நடமேனி என்னாகும், அந்த டியூனோட வலிமை தான் அது. ஸோ அதை வரிசையாக பார்க்கும்போது சூப்பர் பாட்டு மச்சான் ஸோ போடுறா. ஸோ அவ்வளோதான், அவ்வளோ ரசிப்புத்தன்மை மட்டும்தான் அதில். ஸோ மற்றபடி அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் தட் மச் கிரெடிட். சரி, நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கீங்க. இல்லை உண்மையிலே இல்லை. இன்னொரு விஷயம், ஹரி மற்றும் யுகபாரதியோடு அலெக்ஸ் பேசிய அந்த நாள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக என்று நாம் பார்க்கின்றோம். நான் நடுவில் வந்து உட்காந்துட்டேன் பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம், ஹாய். ஸோ அலெக்ஸ் பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம், ஒரு மியூசிஷியனாக, ஒரு சிங்கராக நான் கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அவர் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவரோட விஷயத்துக்காக கற்றுட்டார் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஹார்மோனியம் ஆகட்டும், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அந்த பாங்கோஸ் வாசிக்கிறது, காங்கா, அப்புறம் மற்ற இசைக்கருவிகள், அவர் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக கற்றுட்டு அந்த எபிசோடோட ஹீ இஸ் டூயிங் இட். ஸோ அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது ஒரு அந்த இசை தொடர்பான விஷயங்கள் நீங்கள் தான் சொல்ல முடியும் இல்லையா? அவங்க அதாவது ரசனையாக அவர் நீங்கள் பண்ணுறீங்கிறது வேற, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைக்காமல் யாருமே முன்னாடிக்கு வர முடியாது. ஆனால் அலெக்ஸோட உழைப்புங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் இதற்காக இசையை பயின்று வெறும் ரசனையாக மட்டும் இல்லாமல் அது இசை பயின்று பாடுறதுங்கிறது ரொம்ப ஆகச்சிறப்பான விஷயம். அவர் எப்படி என் கவிதையை வாசிச்சிருவார், அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை நல்லபடியாக கைத்தட்டிருங்க. ஏன்னா அவரை கவிதை வாசிக்காமல் இறக்க விட முடியாது. ஸோ ஐயாவோட நூல்களில் வந்து முன்னுரை கூட நீங்கள் எல்லாம் விடாமல் படிக்கணும். அதில் வந்து பயங்கரமாக அவர் கான்டெக்ட் செட் பண்ணுறாரு. முன்னுரையே வந்து 2-3 புத்தகங்களில் முன்னுரை மட்டும் நான் படித்தேன். அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக எழுதுறாரு, அவ்வளோ கிவிங்காக இருக்கார். உடச்சி போடுறாப்புல எல்லாத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திரும்ப 2 புக்கில் சொல்லியிருக்காரு, பாடல் எழுதுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு. அவர் பெரிய விஷயம், அது பயங்கரமான டார்ச்சர்னு நாமுத்துக்குமாரே சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தாலும் நமக்காக அவர் வந்து சொல்கிறாருங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிது. இப்போ தலைப்பை பார்த்தோன்னே இந்த கொட்டுக்காளி ஃபிலிம் டைட்டில் தான் ஞாபகம் வந்தது. பயங்கர ஹை வோல்டேஜ் லவ் தான் பேச போகிறாரு, பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஃபஸ்ட்டு கவிதையிலே வந்து தெளிவாக அடிச்சிருக்காப்புல. லவ்வை வந்து நினச்சி அவளுக்கு அப்படியே டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி வாழ்க்கையே வாழ்ந்து முடித்த களைப்பு ஆகி போச்சான். அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை இன்டென்சிட்டி லவ்வரை வச்சுருந்துருக்கிறாரு பேசிக்கலி. அந்த லவ்வர் மகாபிடாரி, காதலி அவ்வளோ பயங்கர
லைக் ஹை வோல்டேஜ். வறுத்தெடுக்கும் உன் நினைவுகளில் வாழ்ந்து முடித்த களைப்பே வந்து விட்டது எனக்கு. நினைச்சே டயர்ட் ஆயிட்டோம் மாப்பிள்ள. வறுத்தெடுக்கும் நினைவில் வாழ்ந்து முடித்த களைப்பே புடிஞ்சுக்கா எண்ட் ஆஃப் லைஃபே வந்துட்டாரு. நினைப்புலே இந்த எண்ட் ஆஃப் லைஃப் போயிட்டாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனே ரொம்ப நேரம் படிச்சு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஓ மை காட், திஸ் கை, தட் மூமெண்ட் இது. ரைட், இது வந்து ஹேஷ்டேக் திஸ் கை. இது வாழ்ந்து முடித்த களைப்பே வந்து விட்டது எனக்கு. என்றாலும் அங்கேதான் திரும்ப ஸ்டார்ட். என்றாலும் உன் காதல் விடுவதா இல்லை, விடமாட்டேங்குதடி. மூர்க்க முத்தங்களில் மூட்டி விடுகிறது தீயை. மூர்க்க முத்தங்கள், அடாவடி அணைப்புகள், அன்பின் அட்டூழியங்கள். ஸோ இதெல்லாம் சான்ஸே அப்படியே நல்லா படிக்க. சத்தமாக நீங்கள் வீட்டில் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது செமையாக இருக்கும். ஆனால் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லவ்வரோடைய ஒய்ஃபு கூடயே உட்காந்து திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல் அபவுட் யூ ஆல்சோன்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா டக்குன்னு பெரிய பிரச்சனை. ஸோ இதை படித்த உடனே என்ன இந்த மாதிரி ரியாக்ஷன் வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றாவது நீ எனக்கு எழுதியிருக்கிறியா? ஸோ அதுக்கப்புறம் ஆகா இது வேறு ரூட்டில் போயிடும்னு சொல்லிட்டு ஸோ தனியாக படிக்கிறதே நல்லது. நீங்கள் படிச்சுட்டு யுகபாரதின்னு சொல்லாமல் உங்கள் லைனாக நீங்கள் எடுத்து விடலாம். அந்த மாதிரி இல்லை. மூர்க்க முத்தங்களில் மூட்டி விடுகிறது தீயை, அடாவடி அணைப்புகளில் ஆட்டுவிக்கிறது ஆனந்த பேயை, உண்மையில் உன் அன்பின் அட்டூழியங்களே உணர்த்திற்று. நீ மனுஷகுமாரி அல்லல், அதையும் தாண்டி மகாபடாரி. இது வந்து அந்த போயம் தான் அது. ஐ மீன் அதையும் தாண்டி இங்கே இல்லை. பட் இதை நான் படிக்கும் போது ஓ மை காட், திஸ் இஸ் திஸ் கை மேன். நீ மனுஷே இல்லடி. அந்த ஃபர்ஸ்ட் போயம்லேருந்து ஃபுல்லாக நெருன்னு போகும்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக ஐ திங்க் இந்த புக் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். அங்கங்கே அப்படியே அஃப்கோர்ஸ் அறங்கிற பாயிண்ட் நோக்கி போயிடுவார் கவிஞர். சமூக அப்படி வாழ்க்கையை பேசுகிறாரு ஃபுல்லாக. இந்த இவர் சசிகுமார் சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் கூட அப்படி தான். நான் என்னோட ஃபில்ம் மேக்கர், பட் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடம் அப்படியே விஷுவலாக அந்த இடத்த கொண்டு வராரு. இது வந்து காதலை பற்றி எழுதுறாரா இல்லை ஒரு வாழ்க்கையை பற்றி எழுதுறதுக்கு இந்த காதலை வச்சு உள்ளே நம்மளை கூட்டு வராங்கிற மாதிரி. காதலி வீட்டில் அடிக்கடி அந்த ஏரியாவில் ரவுண்டு அடித்து நம்மளுடைய முத்திரை அங்கே ஃபுல்லாக பதிச்சப்புறம் மரத்தில் கூட காக்கைகள், என்னோட காதல் அங்கெல்லாம் உட்காந்துருக்கு. பகலில் காக்கைகளாக, இரவில் கூகைகளாக, இது ஆந்தைகளாக. ஆமாம். ஸோ அப்புறம் அஃப்கோர்ஸ் இளையராஜான்னு வந்தாலே நமக்கு ரொம்ப பிடிச்சிருன்ற முறையில் அந்த ஆகாய தாமரை மினி பஸ்ஸில் அப்படியே போய் நெருங்கி போகும்போது கரெக்டாக அந்த பாட்டு, இந்த இன்டென்ஸ் அண்ட் இன்டிமேட் லவ் எனக்கு பயங்கரமாக. மாளிகை கட்ட முடியல, இது கட்ட முடியல, அது கட்ட முடியல, உன்னையே இறுக்கி கட்டிக்கிறேன் அந்த மாதிரி. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை போய் ரீட் பண்ணாமல் பிக்கப் லைனாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கவிஞருக்கு நீங்கள் நன்றி சொல்லாமல் கூட நீங்கள் இந்த அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த வாழ்க்கையை பற்றி எப்படி வந்து நம்ம அறத்தை மறக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிந்தனை சொல்லிகிட்டே இருக்கார் கவிஞர் முன்னுரைகளில், அவரோட எழுத்துக்களில். அந்த இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ லவ்வரும் 2 பேரும் நடந்து போகிறாங்க. இப்போ ஆணவ கொலை பற்றி நம்ம நிறைய திரைப்படங்களில் வந்ததுனால நம்ம யோசிக்கிறோம். இப்போவும் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் வீக் கூட நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, ஒரு சூசைட் நியூஸ்லாம் வந்தது. 2 பேரும் போயிட்டாங்கன்ற மாதிரி. எப்பட்றா நம்ம சமூகம் அந்த மாதிரி இன்னமும் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு போஸ்டரை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு ஆணவ கொலையில் போயிட்டாங்கன்னு தெரியுது. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு போகிற லவ்வரை பற்றி இவர் ஏன் எழுதணும்? அங்கே தான் யுகபாரதி நிற்கிறாரு. ஸோ அங்கே நிற்கிறார். ஸோ போஸ்டரை பார்த்துட்டு போனோன்னே அதன் பின் அந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் நீங்கள் படிச்சிருங்க. அதுவும் பயங்கரமாக இருக்குது. வீதி வழியே போகையில் சட்டென்று உன் முகம் எதற்கோ வெளிரிற்று. ரைட், அதில் வந்து எவ்வளோ சொல்லாமல் சொல்கிறாரு. ஸோ இவங்களோட லவ்வும் கேன் கோ இன்டு ட்ரபிள். ஸோ அவ்வளோ சப்டெக்ஸ்ட் அது உள்ளே இருக்குது. அதன் பின் உன் உரையாடலில் தென்பட்ட நடுக்கத்தை எந்த நகைச்சுவை பேச்சாலும் மாற்ற முடியவில்லை. ஸோ இவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, லைட்டன் அப் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ ஆணவ கொலைக்கு ஆட்பட்ட ஒருவர் சமூகத்தின் சமநிலையை குலைத்து விட இயல்பின்றியே நீ சிரிக்கிறோம் நீயும் நான். ஸோ தேர் ஜஸ்ட் ஒரு கஸ்டமரி லாஃப் போட்டுட்டே இருக்காங்க. இந்த கவிதைகள் வந்து இந்த மாதிரி அங்கங்கே நிறுத்தி ஓ மை காட் திஸ் கை அப்படிங்கிறத தாண்டி நம்மளை ரொம்ப உள்நோக்கி நம்மளுடைய வேல்யூஸை அதெல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கள் யுகபாரதி எழுத்துக்கள். இந்த புத்தகத்தில் அந்த மாதிரி நிறைய சரக்கு இருக்குது. அப்புறம் ஐயப்பன் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது ஒரு நல்ல ஒரு ஹியூமர் இது மாதிரி இருந்தது. ஒரு காமெடி எழுதும்போது அப்படி தான் ஒரு ப்ரிமைஸ் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் பில்டப் பஞ்ச், அவ்வளோதானே காமெடி இல்லை. ஸோ ஒரு கூட்டரை சொல்லணும்,
அந்த கூற்று எல்லாருக்கும் தெரியணும். ஐயப்ப சாமிக்கு மாலை போட போகிறாரு. அதுக்கப்புறம் இது சொன்னாங்க, அது சொன்னாங்க, அது ஓகே ப்ரோ, பட் இதை சொன்னவன தான் நோ திஸ் இஸ் நான் நெகோஷியபிள், ரைட்? ஸோ அங்கே வந்து அப்போது எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. விரதம் பூணுவதோ பூஜை செய்வதோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மண்டலம் பெண் பற்றி நினைவே இருக்கக்கூடாது என்று கூறினார்களே, அப்போது முடிவு பண்ண அப்போதுதான் மலைக்கு மாலைப்படும் யோசனையிலிருந்து பின்வாங்கினேன். 48 நாள் உன் நினைவுகளை மறக்கடித்து அப்படி என்ன கொடுக்க போயிறாரு இந்த ஐயப்பன், ரைட்? அஃப்கோர்ஸ் இது வீடியோவில் வரும்போது bro will be trolled left and right along with me, but then பட் எங்க குரூப்புக்கும் ஒரு ஆப் இருக்குல்ல, செமையா ஆவி கூட்டம், செமையா. நீ வந்து போன எல்லா கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு ஆவி எழுப்புதல் அங்கே என்ன இவங்க இன்னார லவ் பண்றான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானுங்களாங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா லவ் எல்லாம் அங்கே கேட்க முடியுமானே? அடுத்த வீட்டாக்கா அழைக்க ஆவி எழுப்புதல் கூட்டத்திற்கு போனேயாமே. அங்கே இருக்காது. நம்ம ஃபீல் பண்ணி உட்காந்து படித்தோம்னா அப்படி சூப்பராக இருக்கும். அங்கே யாருக்கு யாருடன் காதல் எழும்பும் என்று 2 வரியேனும் கேட்க முடிந்ததா? ரைட், தட் வாஸ் மேன் திஸ் கை, ரைட், தட் மொமெண்ட். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இந்த கோபம் கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் வந்து இந்த இல்லறம் பற்றி நிறைய யோசிச்சுட்டு அஃப்கோர்ஸ் நிறைய இப்போ வந்து யங்கர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு ப்ரோ சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை, சும்மா சண்டை இது அது. பட் தென் நம்ம வள்ளுவர் இதில் வந்து நம்ம ட்ரெடிஷன்லேயே வந்து இல்லறத்தில் தான் வந்து அங்கே தான் வீல் க்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. முயல்வாருள் எல்லாம் தலைன்னு ஒரு முடிவு ஒரு குரல், ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் இல்லை. அதாவது கல்யாணம் பண்ணி அதில் வர்ற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, ஸோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ட்ரபிள் யூ ஆர் க்ரோயிங். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாறுறீங்க, அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் இந்த கவிதை ஞாபகப்படுத்துது. இதில் வந்து கோபம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கோபம் வரும்போது, ஸோ ஊழல் வந்து கூடலின் முதல் படி இந்த ரேஞ்சில் கூட ஏதோ ஒரு குரல்லாம் இருக்குது. சரி, சாரி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சுருக்கமாக, அவள் கோவப்படும் போது இவருக்கு உடனே தெரியுமா இது கோபமே இல்லைன்னு. 2இல் 1 தெரியாமல் இங்கிருந்து போக மாட்டேன் என நீ சொல்லிய போதே எனக்கு தெரிந்து விட்டது உனக்கு என்மேல் கோபமே இல்லை என, ரைட்? அவள் பயங்கர கோபமாக இருக்கும்போதே இவருக்கு தெரிஞ்சு பாசான் இது கோபமே இல்லை. உடன் இருக்கும் நேரத்தையும் காதலையும் நீட்டிக்க இன்னும் என்னென்ன தந்திரங்களை வைத்திருக்கிறாயோ. திஸ் இஸ் அ டாக்டிக் டு ஜஸ்ட் ப்ரொலாங் த டிஸ்கஷன். ஒருவரை விட்டு இன்னொருவர் இந்த பிரபஞ்சத்தில் எங்குதான் போய்விட முடியும்? பியூட்டிஃபுல் மேன் திஸ் கை, ரைட்? அப்புறம் இந்த காலேஜில் ரொம்ப காமனாக இருக்கிறது ஒன்று, ரைட்? ஸோ சாரி டு யூஸ் த வேர்ட், ஒரு ஃபிகருக்கு பல ரூட்டு போடுவானுங்கள்ல, பல பேர் ரூட்டு போடுவாங்க. அந்த இதை வந்து செம்மையாக அந்த மாதிரி தான். சரவண பெருமாள் கவிதை தான் இது. நான் வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படி தான் புரிஞ்சுங்களா? நல்ல வேலை, நான் அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்குமே நினச்சிட்டேன். தேங்க்யூ, வி ஹேவ் மோர் பீப்புள். ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவர் போய் அந்த காதலிட்ட பேசணுன்னா சரவண பெருமாள் என்ன நினச்சிருக்கான், நம்ம சர்வா தான் தம்பி பேசிட்டு வர்றாப்புல அப்படின்னு அவன் வந்து தம்ம ஒடிச்சிட்டு அந்த பொண்ணு என்னடா சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி. இவ்வளோ எல்லாருமே பல பேர் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஸோ பட் நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஜாலியாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ காதலி நடிப்பு, அது காலையிலேருந்து நிறைய பேர் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது காதலை இங்கே நடித்து விடுகிறது. எப்போது சிகரெட்டை தொட்டிருக்கிறாயா, தண்ணி அடிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இவர் நடித்து சொல்லிடலாமான்னு நினைக்கும் போதே அவங்களே நடித்து சொல்லிட்டாங்களாம். எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் நீ செய்யவே மாட்டாய். அப்படியா வடிவேல் ரியாக்ஷன் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் நீ செய்யவே மாட்டாய் என்றாய். சில சமயம் காதலும் இப்படித்தான், நடிகர் திலகம் சிவாஜியும் தாண்டி ஓவராக நடித்து விடுகிறது, ரைட்? அந்த இடத்துல வந்து சம்திங் வெரி பியூட்டிஃபுல், ரைட்? இவரை நடிக்கவே தேவையில்லைன்ற மாதிரி, பிகாஸ் த லவ் இஸ் ஸோ டீப். அண்ட் இந்த பொசசிவ் லவ் பற்றியும் பயங்கரமாக இருந்துச்சு. இவன் போய் சொல்கிறான் அந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் டீப்பாக சொல்லும்போது அவன் சொல்கிறான், உனக்கு முன்னாடியே நான் தான் ப்ரோ லவ் கூட வைப்பேன், உனக்கு முன்னமே அந்த பிள்ளைக்கு நான் தான் லவ் லெட்டர் கொடுத்தேன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னே பேய் அறைந்தது போல் இருந்தது. ஒரே நேரத்தில் பேயிடமும் காதலிடமும் ஒரே நேரத்தில் அறை வாங்கிய அனுபவம் அவனுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து லைக் இது காமெடியாக பண்ணால் கூட இது செம பஞ்ச் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சான்ஸ் இல்லாமல். அண்ட் கவிஞரோட வாழ்க்கையை பற்றி அந்த சொல்லுக்கும் அது கலைஞர்களோட வாழ்க்கையை அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த லைக் மற்ற ப்ரொஃபஷனல்லாம் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு இஃப் யூ பிக்கப் அ நியூ டெக்னாலஜி, இதுக்கு ஒரு பணம் கிடைக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சி படிப்போம்.
ஆனால் நீங்களாம் அஃப்கோர்ஸ் இங்கே எல்லாரும் படைப்பாளிகளாக இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ராஜமுருகன் எழுத்துலாம் பார்க்கும்போது எவ்வளோவையா வாழ்க்கையில் படிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஒரு 4 லைனில் அவர் ரொம்ப சம்மப் பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல்லாக. சொல்லுக்கும் சொல்லாமைக்கும் இடையே கிடக்கும் வாழ்வை பொறுக்கியே பொழுது கழிகிறது எனக்கு. யூ ஹாவ் டு கீப் ஆன் பிக்கிங், ரைட்? ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. இங்கே வந்து பயங்கரமான ஒரு சமூக நீதி அரசியல், ஒரு பயங்கரமாக காமெடியாக அப்படியெல்லாம் போயிட்டு இருந்த ரூட்லேருந்து விசேஷ நாட்களில் நீ கோவிலுக்கு வர தவறுவதில்லை என்றதும், சரி இவ அடிக்கடி கரெக்டாக கோவிலில் போயிடுறா, கோவிலில் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணலாம் அவர் நினைக்கிறது. அவரோட ஐடியா என்னென்னா, ஓதுவார் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து அர்ச்சகராகலாமா என்று கூட யோசித்தேன். அந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு. பட் தென் யூ நோ வாட் ஹேப்பன். அவரோட தாட் என்ன பாருங்கள், ஓரளவிற்கு மேல் அவர்களைப் போல் நீயுமே உள்ளே விடமாட்டாய் என்னும் விவரம் புரியாமலே. தனியாக யோசித்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய லைன்ஸ் தான் அந்த குதிரை கவிதை. ப்ரோ பயங்கரமான கவிதை ப்ரோ. ஸோ எனக்கு வந்து அந்த குதிரை கவிதை வந்து ப்ரிமைஸ், அந்த காமெடியில் வந்து ப்ரிமைஸ் சொல்லி அப்புறம் பஞ்சு போட்டு பெர்ஃபார்ம் பண்ணி கிளாப்ஸு இது லாஃப்டர் வாங்குவோம்ல, இதில் வந்து ப்ரிமைஸ் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டார். பஞ்செலாம் அவன் போட்டுக்கன்ற மாதிரி, ரைட்? ஸோ அந்த குதிரை கவிதை வந்து 114 பக்கம் இருக்குது. நீங்கள் எல்லாம் தனியாக உட்காந்து படிச்சிருங்க. அது ஒரு பயங்கரமான பஞ்சே இல்லை, நீங்கள் தான் பஞ்சு போட்டுக்கணும். ஸோ சச் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த நட்பு வந்து ரொம்ப, இந்த நாள் இனிய நாள், வரலாற்றில் பொன்னெழுத்தில், என்னோட வரலாற்றில் நான் பொன்னெழுத்துக்கெல்லாம் நான் பொறிச்சுக்குவேன். ஸோ ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷல் டு மீட் சச். தேங்க்யூ ஹரி சார். அப்படியே இது ஒரு இசை காம்போவாக இருக்கனால அப்படியே ஹரிச்சரன் சாரும் பேசினாங்கன்னா சரியாக இருக்கும். யுகபாரதி சாரோட நீங்கள் நிறைய பாடல்கள் அவர் எழுதி நீங்கள் பாடியிருக்கீங்க. பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இன்னமும் நாங்கள் ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்கிற பாடல்கள். ஸோ உங்களுக்கு அவருக்குமான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போனாலே இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பார், நாங்கள் அப்படியே டென்ஷனாக போவோம். பாட்டு எப்படி இருக்கும், எப்படி பாட போகிறோம், என்ன ஃபீல் கொடுக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே கதி கலங்க வச்சிருவார். ஒரே காமெடி, வம்பு கிழிக்கிறது இவர் தான், வேற யார், இவர் தான். அப்படியே மைண்ட் அப்படியே லூஸாக அப்படியே ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறமா அவர் வந்து எழுதின வரிகளை கொடுப்பாரு. அதுக்கப்புறமா டியூனுக்கு மெட்டு கற்றுக்கிட்டு அதோட சேர்த்து பாடி, அப்படி தான் நிறைய பாடல்கள் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சாரோட. அவர் வந்து அவரோட பெரிய ஃபேன் நான். பட் அவரோட சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகளை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இமான் சாரோட நிறைய சாங்ஸ், ஐயையோ ஆனந்தமே, தொடரி, கயல் மற்றும் நிறைய சாங்ஸ் இன்னமும் ஏதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போனால் அது யார் எழுதினது சார், யுகபாரதி சார், ஓ சூப்பர், இன்னைக்கு செமையாக போகும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. யுகபாரதி சார் பற்றி சொல்லணுன்னா, ஹீஸ் ரொம்ப ஒரு ஜோவியலான பர்சன். அண்ட் அவரோட சிந்தனைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த புக்கு இன்னும் படிக்கணும், பட் அவரோட நிறைய கவிதைகள் நான் வந்து சேர்ந்து பாடியிருக்கேன். ஸோ அதனால அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவரோட சிந்தனைகள் காதல் பாடல்கள் பற்றி மட்டும் இல்லை, அரசியல் பற்றி, சமத்துவம் பற்றி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சாரோட பேச்சு, ஸ்பீச்சஸ் எல்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு ஒரு சின்ன பங்காக இருக்கிறதுல. ஆக்சுவலாக வந்து ஹரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல வந்து தொடர்ச்சியாக நிறைய பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. ஏதாவது ஒரு பாட்டு பாடி சரி எல்லாம் வரிசையாக எல்லா ஆல்பத்துலேயும் ஹரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சாலமன் என்ன சொன்னார், இந்த வாட்டி நம்ம வேறு யாருக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வச்சோம். மாறி 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 பாடுறாரு. அவர் வந்து திருப்தி அடையவே மாட்டேங்கிறாரு. நான் சொல்கிறேன், கொடுத்த பட்ஜெட்டில் பாட்டு ரெக்கார்டிங்கே செலவாயிடும் போல இருக்கேன், நீங்கள் இத்தனை தடவை கரெக்ஷன்னு சொல்லிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இமானுமே டயர்டு. ஆனால் மறுபடியும் திருப்பி வந்து சொன்னார், இல்லை மறுபடியும் நம்ம ஹரிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹரி. அது எதுக்காக ஹரி அப்படின்னா, அவர் சும்மா ஒரு பெருந்தன்மைக்காக மேடையில் பக்கத்தில் இருக்கவங்கிறதுனால நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது. அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பாடலை வந்து நீங்கள் கேட்கும்போது நிறைய பாட்டு கேட்பீங்க. நீங்கள் எப்படி பாட்டு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் பாடும்பொழுது நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாவம்னு சொல்லுவாங்க, அதை முழுமையாக அந்த வார்த்தைகளை உச்சரித்து
அந்த உணர்வு தளத்திலிருந்து எழுதக்கூடியது. இந்த புத்தகத்தில் வந்து தன்னை மறந்த லயந்தண்ணில்னு இருக்குது. அந்த லயம் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே ரொம்ப முக்கியம். பாடக்கூடியவன் வந்து என்ன வார்த்தையை உச்சரிக்கிறானோ அதே நீங்கள் பாட்டு தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்குமான ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு பாடகன்னா சமீபத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து விண்ணதிர கைத்தட்டி பாராட்டணும் அப்படின்னா நம்ம ஹரிச்சரனை தான் பாராட்டணும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு பாடகர். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவ இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்த கரை சேர நீயும் கையில் ஏந்தவா உயிர் காதலோடு நாளு நீந்தவா கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி தொடுதே சுடுதே மனதே ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ நன்றி சார். உங்கள் 2 பேர்த்துக்கும் நன்றி. நான் அலெக்ஸ் சார் அண்ட் ஹரிச்சரன் சார். ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன மொமெண்டோ யுகபாரதி சார் கையில் இருந்து. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.